நீங்க உங்க வீட்ல இத மாதிரி பிரச்சனைகளை பார்த்திருக்கீங்களா? பெரும்பாலான வீடுகள்ல இந்த பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சிமெண்ட் மற்றும் கான்கிரீட்ல சின்ன சின்ன துளைகள் இருக்கும். தரையோட ஈரப்பதம் இந்த துளைகளில் இருந்து மேலே வர தொடங்கும். அதோட கூட உப்பையும் கொண்டு வருகிறது. இந்த உப்பு பிறகு வீடுகளோட கட்டமைப்பில் உறைஞ்சிவிடும். இந்த ஈரப்பதமும் உப்பும் உள் சுவர்களிலிருந்து வெளியேறி வீட்டின் கட்டமைப்பை பலவீனப்படுத்தும். கட்டுமானத்திற்கு பிறகு இந்த சிக்கலை தீர்க்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் தரை மேலே உள்ள கட்டமைப்பை மட்டும்தான் சரி செய்ய முடியும். மேலும் அது மிகவும் கடினமானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். அதனால்தான் கட்டுமான கட்டடத்திலேயே தரையின் கீழே உள்ள கட்டமைப்பை டேம் ப்ரூஃப் செய்வது மிகவும் முக்கியம். உதாரணமாக பிசிசி, ஃபுட்டிங், பூசு சுவர்கள் மற்றும் அஸ்திவாரங்கள் போன்ற அனைத்து நிலத்தடி கட்டமைப்புகளும் டேம் ப்ரூஃப் செய்யப்பட வேண்டும். இந்த டேம் ப்ரூஃப் ஈரப்பதம் அதிகரிப்பதை தடுக்கிறது. மேலும் இந்த காரணத்தினால் நிலத்தின் உப்பு கூட கட்டமைப்பில் சேருவதில்லை. டேம் ப்ரூஃபிங்கின் நடைமுறையில் என்ன உள்ளது? டேம் ப்ரூஃபிங்கிற்காக பிளிந்த் பீம் மற்றும் கொத்து சுவர்களில் சூடான பிட்டுமின் அல்லது தார் போன்றவற்றை பயன்படுத்துவது பிரபலமான முறையாகும். பிட்டுமினை உருக்கி டேம் ப்ரூஃபிங்கை போன்று பிளிந்த் பீம் மற்றும் கொத்து சுவர்களில் அதை தடவவும். ஆனால் இந்த தந்திரமான முறையில் பல வரம்புகள் உள்ளன. சூடான பிட்டுமினால் செய்யப்பட்ட அடுக்கு நெகிழ்வு தன்மையை கொண்டிருக்காது. இதன் காரணமாக அது விரைவாக உடைந்துவிடும். அதோடு கூட இந்த லேயர் சரியாக ஒட்டாது. மேலும் கான்கிரீட் அடிவாரம் சரியாக ஒட்டாது. சூடான பிட்டுமின் அடுக்கு நெகிழ்வானதாக இல்லாததால் கட்டமைப்பானது அதிர்வு மற்றும் நீட்சியை பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் ஓரிரு ஆண்டுகளில் கட்டமைப்பு நொறுங்கி விழுந்துவிடும். அவை எல்லாவற்றையும் தவிர்த்து கூட இந்த பிட்டுமின் சூடாவதற்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வழிமுறைக்கு சிறப்பான லேபர்களும் தேவை. இந்த சாதாரண பிரச்சனைக்கு வேறு ஏதாவது தீர்வு இருக்கா? ஆம், கட்டாயம் இருக்கிறது. அறிமுகப்படுத்துகிறோம் டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸ். டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸ் நிலத்தடி கட்டமைப்புகளின் டேம் ப்ரூஃபிங்கிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பிட்டுமினஸ் குழம்பு அல்லது சொல்யூஷன். அதை போடுவதற்கு முன் ஓவர் ஹீட் செய்ய வேண்டாம். வாருங்கள், டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸின் நன்மைகளை விரிவாக பார்க்கலாம். 500 மைக்ரான் தடிமன் கொண்ட படலம் ஈரப்பதத்தை நன்கு தடுக்கும் மற்றும் சூடான பிட்டுமினுடன் ஒப்பிடும் பொழுது தரையில் இருக்கும் உப்பிலிருந்தும் பாதுகாப்பு தருகிறது. டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸ் கோட்டிங்கை மிக எளிதாக பயன்படுத்தலாம். இது செங்கற்களிலும் கான்கிரீட்டிலும் தவிர்க்க முடியாமல் ஒட்டிக்கொள்ளும். பிட்டுஃபிக்ஸ் 50% நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருக்கிறது. நெகிழ்வுத்தன்மை காரணமாக கட்டிடத்தின் அனைத்து ஸ்ட்ரெஸ்களையும் எளிதாக தாங்கும் விதத்தில் பிட்டுஃபிக்ஸ் அமைந்திருக்கிறது. இதனால் ஆண்டாண்டு காலத்திற்கு உங்கள் வீட்டு அஸ்திவாரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அதை எப்படி அப்ளை செய்வது என்று பார்க்கலாம். டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸ் எளிதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிட்டுமின் சொல்யூஷன் ஆகும். நீங்கள் ட்ரம்மை திறந்து அதை நன்றாக குலுக்கி அதை பிரஷில் எடுத்து செங்கல் அல்லது கான்கிரீட் மேற்பரப்பில் தடவவும். அஸ்திவாரம், கொத்து சுவர் மற்றும் பிளிந்த் பீம் மேல் 2 பிட்டுஃபிக்ஸ் கோட்டிங்கை இடுங்கள். 2 கோட்டிங்கிற்கு இடையில் குறைந்தது 6 மணி நேரம் காய விட வேண்டும். அப்போதுதான் முதல் கோட்டிங் நன்றாக காயும். முதல் கோட்டிங் காய்ந்தவுடன் இரண்டாவது கோட்டிங்கை வெர்டிகல் டைரக்ஷனில், அதாவது செங்குத்தான திசையில் பூச வேண்டும். இப்போது பிளிந்த் பீம் மேல் 2 கோட்டிங்கை பூசவும். லேயர்களை சேர்க்கவும். மேலும் பிட்டுஃபிக்ஸ் கொண்டு கோட்டிங்கை உருவாக்கவும். இதை முடித்தவுடன் பேக் ஃபில்லிங்கை மேற்கொள்ளவும். பேக் ஃபில்லிங்கில் கூர்மையான கூறுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பிட்டுஃபிக்ஸ் லேயரை சேதப்படுத்தும். முழு வீட்டையும் டிபிசியின் பிட்டுஃபிக்ஸிற்கான 2 கோட்டிங்கை அப்ளை செய்யவும். நிலத்தடி கட்டமைப்புகள் மற்றும் பக்க சுவர்கள் போன்றவற்றில் முன்பெல்லாம் சூடான பிட்டுமின் அல்லது டார் பயன்படுத்தப்பட்டது. டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸை டேம் ப்ரூஃபிங்கிற்காக எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். முன்பு பிட்டுமின் பயன்படுத்தப்பட்டு இருந்த இடத்தில் டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸ் மூலம் அதன் திட்டுகளை சரி செய்ய முடியும்.